ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ப 600 டெர்ம் 2 சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். அதாவது நம்பர்ஸ். ஸோ, இப்போ நான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, டு ஐடென்டிஃபை பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். பிரைம் காம்போசிட் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியாது நமக்கு. சும்மா இதெல்லாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம இது எல்லாமே டீடைலா பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டு ஐடென்டிஃபை பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ, பிரைம் நம்பர் என்ன, காம்போசிட் நம்பர் என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, டு நோ த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அண்ட் யூஸ் தெம் டு ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர். ஸோ, நமக்கு என்னன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் ஃபேக்டர்ஸ்னால என்னன்னு தெரியாது. ஸோ இது ரெண்டுமே என்னன்னு பார்ப்போம் நம்ம டீட்டெயிலாக. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு ரைட் அ காம்போசிட் நம்பர் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்னால நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இது எதுவுமே தெரியாது நமக்கு. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போறோம்னா, டு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ ஆர் மோர் நம்பர்ஸ் அண்ட் யூஸ் them in ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதை ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் நம்ம பார்ப்போம் ஃபைனலாக. ஸோ இந்த எதுவுமே நமக்கு தெரியாது. இது தெரியும் ஆப்வியஸாக. ஸோ மற்ற எதுவுமே தெரியாது. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். நம்பர் இஸ் கால்ட் an odd number if it cannot be grouped equally in twos. பேசிக்கா ஆட் நம்பர்னு என்னன்னா இதெல்லாம் தான் ஆட் நம்பர் வரும். 1, 3, 5, 7 இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆட் நம்பர் வந்துடும். ஸோ இஃப் இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை டூ, டூவோட மல்டிபிள்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர் தான் ஆக்சுவலா. அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ டூவோட மல்டிபிள் இல்லைன்னா அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ 9, 11, 13 இது எதுவுமே டூவோட மல்டிபிள்ஸ் கிடையாது. டூ டேபிள்ல வராது எதுவுமே. மல்டிபிள்னா டூ டேபிள்ல வந்துச்சுன்னா அது எல்லாமே டூவோட மல்டிபிள்ஸ். ஸோ இப்போ 2, 4, 6, 8, 10 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்கெட்ல இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அதே மாதிரி இதை தவிர மற்ற இதுக்கு நடுவில் வர எல்லா டிஜிட்டுமே ஆட் நம்பர்ஸ் தான். இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் அவ்வளோ இதுதான் பேசிக் ஐடியா. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை அழிச்சிடுறேன், ஃபுல்லாக அழிச்சிடுறேன். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் ஆட் நம்பர்ஸ் end with any one of the digits 1, 3, 5, 7 and or 9. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் சப்போஸ் லெட்ஸ் இப்போ 56 எடுத்தோம், 561 இல்லை 563 இல்லை 565 இல்லை 567 அல்லது 569 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆட் நம்பர். ஏன் இது எல்லாமே ஆட் நம்பர்னா, இப்போ நான் இது எல்லாமே இந்த செட்டு ஃபுல்லாக இந்த 5 நம்பருமே ஆட் நம்பர். ஏன்னா இதெல்லாம் இப்போ லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இது 1, இது 3, இது 5, இது 7, இது 9. ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற எல்லாமே இது ஆட் நம்பர். ஸோ இந்த ஓவரால் நம்பர் எல்லாமே ஆட் நம்பர் தான். ஸோ 561, 563, 565, 567, 569 எல்லாமே ஆட் நம்பர் தான். சின்ஸ் தே எண்ட் வித் டிஜிட்ஸ் லைக் இந்த ப்ராக்கெட்ல இருக்கிற எல்லா டிஜிட்ஸ் இந்த 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 ப்ராக்கெட்ல இருக்கிற டிஜிட்ஸ்ல முடியறதுனால அது எல்லாமே ஆட் நம்பர். 1, 3, 5, 7 ஆர் 9ல முடிஞ்சா அது ஆட் நம்பர். சப்போஸ் அந்த 5 டிஜிட்லயும் முடியலன்னா அது எல்லாமே ஈவன் நம்பர்ல வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5, 6 இது எல்லாத்தையும் அடிச்சிடுறேன். வேற புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் லெட்ஸே அதே கலர் தான். இப்போ 516 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 560 ஆர் 562 ஆர் 564 ஆர் 566 ஆர் 568 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ல வந்துடும். இப்போ இந்த ப்ராக்கெட்ல இருக்க எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ல வந்துடும். ஈவன் நம்பர்ஸ் இதில் இந்த கேட்டகரியில் வந்துடும். ஏன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி முடியறதுனால 0, 2, 4, 6, 8ல முடிஞ்சதுன்னா அது ஈவன் நம்பர்ஸ். சப்போஸ் 1, 3, 5, 7, 9ல முடிஞ்சதுன்னா அது ஆட் நம்பர்ஸ். அவ்வளோதான். இது பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான், இல்லை சும்மா ஜென்ரலாக ஒரு ஐடியா இருந்தாலும் சரிதான். ஸோ இப்போ பேசிக்காக என்னன்னா ஆட் நம்பர்ல முடிஞ்சா ஆட் நம்பர், ஈவன் நம்பர்ல முடிஞ்சா ஈவன் நம்பர். இப்போ இது பார்த்தீங்கனாலே இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பர்ல முடிஞ்சதுன்னா அது ஆடு தான். இப்போ இப்போ லெட்ஸே இப்போ சிங்கிள் டிஜிட்டே எடுத்துப்போமே, டூ டிஜிட்டே எடுத்துப்போமே. இப்போ 19 இருந்தால் அது ஆட் நம்பர், 11 இருந்தால் அது ஆட் நம்பர், ஏன்னா 1ல முடியுது. லாஸ்ட் டிஜிட் 1, 13 இருந்தால் அதுவும் ஆட் நம்பர், 15 இருந்தால் அதுவும் ஆட் நம்பர், 17 இருந்தால் அதுவும் ஆட் நம்பர். ஸோ இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். சப்போஸ் இப்போ வேற மாதிரி சொல்கிறேங்க, வேற இப்போ ஈவன் நம்பர்ஸ் பார்க்கலாமே. ஈவன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இப்போ 20 இருந்தால் அது ஈவன், 22 இருந்தால் அது ஈவன், 24 இருந்தால் அது ஈவன், 26 இருந்தால் ஈவன், 28 இருந்தாலும் ஈவன். ஸோ இப்போ இது எல்லாமே முடியறது பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8 அப்படி முடியுது. லாஸ்ட் டிஜிட் வந்து இதில் ஈவன் நம்பர். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க இது எல்லாமே ஈவன். இது ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸ். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா, இந்த
ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஹோல் நம்பர்ஸ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் கம் ஆல்டர்னேட்டிவ்லி. இப்போ ஹோல் நம்பர்ஸ் எதெல்லாம் வரும்? ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ் கேட்டகரியில் வந்துடும். இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் கம் ஆல்டர்னேட்டிவ்லியும் கொடுத்துருக்கான். ஸோ இது ஆடு, இதுவும் ஆடு. இப்போ ஆல்டர்னேட்டாக தான் வந்துட்டு இருக்கு. இதுவும் ஆடு. இப்போ நடுவில் 6 வரும், அப்புறம் 7 ஆட் நம்பர், அப்புறம் நடுவில் 8 வரும், 9 ஆட் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ்லாம் ஆல்டர்னேட்டாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஈவன், இது ஈவன், இது ஈவன், இது ஈவன். ஈவன் நம்பர்ஸும் ஆல்டர்னேட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இன் ஹோல் நம்பர்ஸ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் கம் ஆல்டர்னேட்டிவ். இப்போ 0 பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட்டாக வரதுனால 0வும் ஈவன் நம்பர் தான். ஸோ அந்த லாஜிக் வச்சு நான் 0வும் ஈவன் நம்பர்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன, இந்த ட்ரை தீஸ் கொஷின்ஸ் இருக்கு. அப்புறம் ட்ரை தீஸ் முடிச்சோடனே ஒரு இது கொடுத்துருக்கான், நோட் கொடுத்துருக்கான். நோட்டை மட்டும் படிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். அப்புறம் ட்ரை தீஸ் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 இஸ் ஆட், நமக்கு தெரியும் 1 வந்து ஆட் நம்பர்னு தெரியும். அப்புறம் இட்ஸ் சக்சஸர் 2 இஸ் ஈவன் அண்ட் ஸோ இட்ஸ் ப்ரெடிசஸர் 0 இஸ் ஆல்சோ ஈவன். பேசிக்காக நம்மளே கண்டுபிடிச்சது தான். 0 ஈவன், 2 ஈவன், 4 ஈவன், 6 ஈவன், 8 ஈவன். மற்றதெல்லாம் அந்த நடுவில் இந்த 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறதுலாம் இது ஆட் நம்பர், இதுவும் ஆட் நம்பர், 5வும் ஆட் நம்பர், 7ம் ஆட் நம்பர், 9ம் ஆட் நம்பர். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். மாற்றி மாற்றி உங்களுக்கு ஈவன், ஈவன், ஆடு, ஈவன், ஆடு, ஈவன், ஆடு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் பேசிக் ஐடியா. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the first natural number is 1 is odd, the first whole number 0 is even. அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சும்மா ஜென்ரல் இன்ட்ரோ டு நம்பர்ஸ் தான் பார்த்தோம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சாப்டர் 1 இது. ஸோ அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ட்ரை தீஸ் கொஷின்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.